ஒவ்வொரு பயணங்களும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதைப்போல இந்த பயணமும் என்னில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதை உங்களிடம் நான் இந்த காணொளி தொகுப்பில் பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியின் இனிய வணக்கம். நண்பர்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தங்கியிருக்கிற ஒரு விடுதி வள்ளலார் ஹோட்டல். வள்ளலார் அப்படின்னு போர்டு பார்த்துருப்பீங்க, பார்த்தா தெரியும். அந்த இடத்துல தான் இருக்கேன். பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்தில் பேருந்து நிலையத்துக்கு எதிர்ப்புறத்தில் தான் இந்த ஹோட்டல் வள்ளலார் அப்படின்ற இந்த தங்கும் விடுதி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு பின்னாடி தெரிகிறது பெரம்பலூர் பேருந்து நிலையம். அதிகாலையில் இப்போ நான் எழுந்து குளிச்சு ரெடியாகி இப்போ இந்த வீடியோவை நான் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம தங்கியிருந்த அந்த வள்ளலார் ஹோட்டல் மாடியில் இருக்கோம். இப்போ நான் தங்கியிருக்கிற அந்த ரூமுக்கு நம்ம போக போகிறோம். வாங்க அந்த ரூமை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க கோவில். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் நடராஜர் மண்டபம் சிறப்பாக சிற்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. 1514ஆம் ஆண்டு விஜயநகர மன்னர்களால் இம்மண்டபம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இடத்துல இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மண்டபம், நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய இந்த இடம். முழுக்க முழுக்க நிறையா கல் தூண்கள் இருக்கக்கூடிய இதை நீங்கள் பார்க்கலாம். ஏழு அடுக்கு இந்த ராஜ கோபுரங்கள் 16ஆம் நூற்றாண்டில்
சோழ மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது. கிபி 885ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இன்று 1135 வருடங்கள் பழமையான கோவிலாக இந்த கோவில் விளங்குகிறது. சோழ மன்னர்கள், நாயக்கர் மன்னர்கள், விஜயநகர பேரரசுகள், பிரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷார்கள் என பல்வேறு ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இந்த மண் இருந்துள்ளது. மிக நுணுக்கமாகவும் கலை நயத்துடனும் இந்த தெப்பக்குளம் உருவாக்கப்பட்டுள்ளது. 1761 இந்த தெப்பக்குளம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. மிகவும் கலைநயத்துடன் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த தெப்பக்குளம் தூண்கள். இக்கோவிலின் தனி சிறப்பு 134 தமிழ் கல்வெட்டு தொடர்கள் இக்கோவிலில் உள்ளன. கோவிலினுள் இருக்கும் இந்த மண்டபம் மிக ஆத்மகார்த்தமான எண்ணங்களை உருவாக்கியது. இந்த மண்டபத்தில் நான் சிறிது நேரம் அமர்ந்திருந்தேன். நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த இடம் நமக்கு உருவாக்கியது. என்னுள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்த மண்டபம். மண்டபத்தின் உள் இருக்கும் இந்த சிவலிங்கம் மனிதருக்கு பேரானந்தத்தையும் பேராற்றலையும் புதிய சிந்தனைகளையும் உருவாக்கியது. எனக்குள் சில மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த இடத்தில் இருந்துதான். பதினேழு மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் 1721 ரஞ்சன்குடி கோட்டை, வாலிகண்டபுரம் இந்த பகுதியை மையமாக வைத்து எண்ணற்ற போர்கள் இப்பகுதியில் நடந்துள்ளன. வரலாற்றில் பல போர்களையும் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது வாலிகண்டபுரம் வாலீஸ்வரன் கோவில். வரலாற்று பயணங்கள் தொடரும். இணைந்தே இருங்கள். இதுவரை தமிழ் வில்லேஜ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி பெல் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. தமிழ் வெல்லட்டும்.